3:14-15. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ உன் முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்த அருமையான வசனத்தில் நாம் பார்த்துன்னு சொன்னால், நம்முடைய அக்கிரம கட்டுகளை அவர் நீக்கி இருக்கிறார். நம்முடைய பகைவர்களை நம்மளை விட்டு விலக்கி இருக்கிறார். நாம் அவருடைய சமூகத்தில் அவர் இந்த வேதாகமம் சார்ந்த வார்த்தைகளை வாசித்து அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் செல்லும்போது நமக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நமக்கு இருக்கிற இதற்கு இந்த வேத வாக்கியங்களை தொடுவதற்கு முன்பதாக அநேக பிரச்சனைகள் உண்டு. ஆனால் நம்ம இது ஒரு நாள்தோறும் அவருடைய சமூகத்தில் கொஞ்சம் நேரங்கள் ஒதுக்கி நம்ம உட்காந்து நம்ம ஜெபிச்சு இந்த வேதத்தை வாசிக்கும்போது அவர் அழகாக சொல்கிறாரு, நீ மகிழ்ந்து களிக்கூறு. நீ என்ன பண்ண மாட்ட, துன்பப்பட மாட்ட, மகிழ்ந்து களிக்கூறு. ஏன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் அதாவது ஆண்டவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். அதனால் இனிமேல் நீ தீங்கை காணாதிருப்பாய். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத வாக்கியத்தை விசுவாசிங்க. நாம் அவருடைய சமூகத்தில் அவரை முன்னோக்கி நாம் சென்று கொண்டே இருக்கிற போது நாம் தீங்கை காணாதிருப்போம். நமக்கு எதிரிகள் இல்லாமல் போவாங்க. நம்முடைய அக்கிரம கட்டுகளை எல்லாம் எடுத்து போட்டுருவார். அது மட்டும் இல்லை, நாம் எந்த துன்பத்தின் பாதைக்கும் போக மாட்டோம். நம்மை நோக்கி எந்த ஒரு துன்பத்தின் செயல்பாடுகளும் நம்ம நோக்கி வராது. ஏன்னா கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். அதனால் நாம் என்ன பண்ண மாட்டோம், இனிமேல் வருகின்ற காலங்களில் நாம் தீங்கை காணாதிருப்போம். நல்ல ஒரு அந்த அதிகாரத்தினுடைய 3ஆம் அதிகாரம், செப்பனியா 3ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று வாக்கு. அதே அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க. இஸ்ரேல் மக்களை பார்த்து நம்மளே பார்த்து தான் சொல்கிறாரு, நீங்கள் என்னை நோக்கி வரும்போது நான் உங்களை என்ன பண்ணுவேன், கம்பீரிக்க பண்ணுவேன். நீ கம்பீரித்து பாடு, கவலைப்படாத, நீ என்ன பண்ணாத, உன்னுடைய அக்கிரம கட்டுகள் எல்லாம் நினைக்காத, உன்னுடைய பகைவரை நினைக்காத, நீ கம்பீரித்து பாடு. கர்த்தர் என்ன பண்ணுவாரா, நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் விசுவாசிங்க. இந்த வேதத்தில் அந்த செப்பனியா 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நமக்கு ஆண்டவர் எல்லா வித ஆசீர்வாதங்களையும் கொடுத்துருக்கிறார். நாம் இந்த வேதத்தை எடுக்கும்போது நமக்கு இருக்கிறதான எல்லா சோதனைகளும் நம்மை விட்டு அகன்று போகிறது. விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க கிருபை செய்வாராக. ஆமென்.